மறுபடியும் நாங்கள் அதிகாலையில் எந்திரிச்சு வந்து கோவிலுக்கு பார்க்கும்போது சாமி ஊர்வலமாக வேல் குத்தி சூழ வேல் குத்தி நல்லா ஊர்வலமாக சூப்பராக அங்கேருந்து வந்துக்கிருந்தாங்க. பார்க்க பயங்கரமாக இருந்துச்சு, பவியமாக இருந்துச்சு. அப்படியே அங்கேருந்து வந்து அடுத்து வந்து பூக்குழி இறங்குறதுக்கு வந்துவிட்டோம். பூக்குழி இறங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அந்த கண்கொள்ளா காட்சியை, அந்த ஆதி மகாசக்தி மாசாணி அம்மன் கோவில் அந்த பூமிதி திருவிழாவை பார்க்குறதுக்கு எவ்வளோ பக்தர்கள் இவங்கெல்லாம் அயராமல் வந்து பூக்குழி இறங்குறதுக்கு வந்து விடிய இதை வளர்த்து பூக்குழி வளர்த்து இறங்க போகிறாங்க. இப்போ இறங்க போகிற கண்கொள்ளா காட்சி இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி நடக்க போகுது. அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. பொதுமக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, வைக்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே. இந்த கோயிலில் வந்து வருடம் வருஷம் வந்து மயான கொல்லை பூஜை நடத்துவாங்க. அன்னைக்கு நடத்துகிற மறுநாள் விட்டு அதுக்கு மறுநாள் பூக்குழி இறங்குற நிகழ்ச்சி நடத்துவாங்க. அவ்வளோ நிகழ்ச்சி வந்து சூப்பராக சீரும் சிறப்புமாக நடக்கும். அவ்வளோ இருக்கும். பூக்குழி இறங்க வேண்டிய விஷயம்லாம் சர்வசாதாரண விஷயம் இல்லை. பயங்கரமாக விரதம் இருந்து பூக்குழி இறங்கி அந்த அம்மன் அருள் பெறணும்னா சும்மா சர்வசாதாரண விஷயம் இல்லை. இவங்கெல்லாம் நல்லா விடிய ஒரு பொடு தூங்கலைங்க, இன்னும் தூங்கலை. அழகாக சூப்பர். யாக வளர்த்து பூக்குழி யாக வளர்த்த சாமிகள் அனைவரும் வந்து இறங்கிட்டாங்க. பாருங்கள், சூப்பராக யாக வளர்த்த குருநாதர் இறங்கினார். அதுக்கடுத்து அவருடைய சீடர் கூட இறங்கினாங்க. உண்மையிலே யாக வளர்த்து சாமி வந்து பூக்குழி இறங்க வச்சு தனது பக்தரையும் சேர்த்து பூக்குழி இறங்க வைக்க வேண்டிய விஷயம் வந்து சர்வசாதாரணமான விஷயம் இல்லை, கிடையாது. ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த விஷயத்தை கோயில்பாறை
ஆதி மகாசக்தி மாசாணி அம்மன் கோயிலில் வந்து அதை வந்து நிறைவேற்றிட்டாங்க பாருங்கள் அழகாக. அடுத்து வந்து கோவில் பூசாரி நம்ம ஜெயராசன் அப்போ கண்ணே அது பூசாரி அவர் இந்த வருஷம் தலைமை ஏற்று அவங்க அப்பா பூரா முதல்ல பூக்கறி இறங்குறாரு. இப்போ பூசாரி இறங்கியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து பாருங்கள் அம்மா காளி அம்மா வேஷம் போட்டு பாருங்கள் அவ்வளோ அழகாக சூப்பராக அங்கே பாருங்கள் கண்கள்லாம் காட்சி. எத்தனை தடவை பார்த்தாலும் அது சகிப்பே ஏற்படாது. அவ்வளோ அழகாக யாரும் பயந்து பூக்குழி இறங்கலை, பக்தியாக பூக்குழி இறங்குறாங்க. கட்டாயப்படுத்தி இறங்கலை. அழகாக சூப்பராக சாமியை வந்து அருள் வந்து அவ்வளோ சின்ன பெசகு கூட கிடையாதுங்க. யாரும் கீழே விழுந்தாங்க அப்படி இப்படி அப்படின்ற ஒரு இது கிடையாது, நிகழ்வு கிடையாது. அழகாக எல்லாருமே அப்படியே பூவாக மிதித்து அழகாக சூப்பராக வந்து பார்க்க பாருங்கள் எவ்வளோ வேல் குத்தி வந்து சாமி இறங்குன்னு பாருங்கள். அதுக்கு அடுத்த இன்னொரு அக்கா வந்து இறங்குவாங்க. அப்பா பார்க்க பயங்கரமாக இருக்கும். இந்த வேல் குத்தி தாங்க ஒரு ஊர்வலமாக போய் வந்தார். ஊரே சுற்றி வந்துட்டு அடுத்து வந்து ரெண்டாவதே பூக்குழி இறங்கினாங்க. அடுத்து இன்னொரு அக்கா வந்து இறங்குறாங்க பாருங்கள். அவங்க வேல் குத்தி இது வராங்க, சூலாயம் குத்தி வராங்க. சூப்பராக வராங்க. ஆத்தாளுக்கு சக்தினால் இப்படி ஒரு சக்தி இருக்கணும்னு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அவ்வளவு பயபக்தியாக வந்து சாமி கும்பிடு வராங்க, வைக்கிறாங்க, இறங்குறாங்க. அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியெல்லாம் காண்றதுக்கு வந்து நம்ம கண்கொள்ளா காட்சியாக இருக்கணும். பாருங்கள் அந்த பூசாரி பாருங்கள் அந்த பூக்குழியில் இறங்கி போகிறார், அசால்ட்டாக நடந்து போகிறாரு. வாங்க அந்த பூக்குழி நமக்கெல்லாம் பக்கத்தில் நிற்கிறாங்க, செல்லு கேங் ஆயிடுச்சு, அவ்வளோ இதாகிடுச்சு. அப்புறம் இந்த பூசாரி உள்ள பகுதித்தோடு வந்துட்டு அசால்ட்டாக அந்த அவ்வளவு அனலுக்கு பயங்கரமாக இருக்குங்க. அசால்ட்டாக வந்துட்டு போகிறாங்க பாருங்கள். இப்போ எல்லாமே அவ்வளவு இதாக பூக்குழியாக இறங்கி அம்புட்டு சூப்பராக பண்ணும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லடா நமக்கு ஆத்தாருக்கு இருக்குமா அப்படின்னு. இந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தாது, கோடி கண்ணு வேணும். அம்புட்டு ஒரு அழகாக அற்புதமாக சாமியெல்லாம் பாருங்கள் எம்புட்டு அழகாக சூப்பராக பாருங்கள். அசால்ட்டாக நம்ம தரையில் நடக்கிற நடந்து வர்றாங்க பாருங்கள். அம்புட்டு அழகாக பாருங்கள் அசால்ட்டாக சூப்பராக நடத்துகிறாங்களா. இது எல்லாத்துக்குமே அந்த ஆதி மகாசக்தி மாசாணி அம்மன் அருளால் பக்த கோடிகள் அனைவரும் வந்து நல்லா கும்பிட்டாங்க. நல்லா சிறப்புமாக நல்லா இது பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பார்க்க இதாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பெரிய அதிசயமான நிகழ்வுங்க. சர்வசாதாரணமெல்லாம் ஒரு ஆனமலை மாசாணி அம்மன் கோயிலுக்கு மாதிரியே ஒரு கோயிலை ரெடி பண்ணி அந்த கோயிலுக்கு வருஷம் மயான பூஜை நடத்தி அது வருஷம் பூக்குழி இறங்க வச்சு பக்தர்களுக்கு நினச்ச காரியத்தை ஆத்தா நல்ல வழியில் குறித்த நேரத்தில் அவங்க நிறைவேற்றி கொடுத்து அவங்கள நேர்த்திக்கடன் போட வச்சு அவங்க மூலியமாக வந்து முளைப்பாரி போட்டு தீச்சட்டி எடுத்து இவ்வளோ நிகழ்ச்சி நடந்து வருதுன்னா இதெல்லாம் பார்க்க உண்மையிலே எங்கள் கோவில்பாறை வந்து ஊர் வந்து உண்மையிலே கொடுத்து வச்சுருக்கணும். இப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கின ஜெயராசன் அவங்க குடும்பத்துக்கு வந்து வணக்கமாமா யூடியூப் சேனல் மூலமா கிராமத்து பொதுமக்களுக்கு சார்பாக வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் பெரிய இதுக்கெல்லாம் ஒரு லக்கு வேணும் பாருங்கள். பூசாரி தாங்க செம்ம ரொம்ப அற்புதம் அழகா கொஞ்சம் அப்படின்னா கூட கூடயே வந்துடுறாங்க பாருங்களா. ஒரு தடவை இறங்கிட்டோம்லாம் இல்லை, அழகாக சாதாரணமாக அப்பயே வராங்க. ரொம்ப சந்தோஷமாக நல்லா சந்தோஷமாக இருக்குங்க. சாமியை வந்து அம்புட்டு அழகாக வந்து பூக்குழி இறங்கியிருக்காங்க. ரொம்ப பாருங்கள். மறுபடியும் அந்த யாக வளர்த்த குருசாமி மறுபடியும் ஒரு சாமி வயசான சாமி தலாடிறவங்களுக்கு கை நிறையா குடிச்சிட்டு அவரும் கூட நடந்து வர்றாருங்க. இதெல்லாம் ரொம்ப எனக்கு இது பூக்குழி பார்த்துருக்கேங்க. இது ரொம்ப எனக்கு புதுசாக சர்வ சாதாரணமாக நடந்து வந்து போய்க்கிருக்காங்க வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு தடவை இறங்கிட்டோம்.
பூக்குழி ஆண்டை முனித்தில் சிறப்பாக சூப்பராக அமைஞ்சிருச்சு. அவ்வளோ அழகாக அமைஞ்சிச்சு. மைக் செட் வந்து ஆனந்தகுமார் ரேடியோஸ் தங்கமரம் என் மாப்பிள்ளை செட்டு செம்மையாக சூப்பராக பாட்டு போட்டார். மாப்பிள்ளை உங்களுக்கு வந்து நம்ம சேனல் மூலியமாக நன்றியை தெரிஞ்சுக்கிறோம். மாப்பிள்ளை மற்ற உறவினர்கள் நிறையா பேர் நமக்கு பழக்கமானவங்களாம் நிறையா வந்து ஃபோட்டோ எடுக்க ஆசைப்பட்டாங்க. வாங்கன்னு சொல்லி எடுத்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பூக்குழி இறங்கி வந்தோடனே பாருங்கள் அழகாக லெமன் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. குடித்தோம். நம்மளெல்லாம் கூப்பிட்டு கொடுத்தாங்க. பாருங்கள் அழகாக லெமன் வந்து அம்சமாக இருந்துச்சு குடிக்கிறதுக்கு. குடிச்சிட்டு நமக்கு தெரிஞ்சவங்க லெமன் சாப்பிட்றாங்க, வைக்கிறாங்க. பாருங்கள் எல்லாத்துக்கும் மக்களும் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே லெமன் 3/4 பேர் லெமன் சாப்பிட்டாங்க. லெமன் ஜூஸ் சாப்பிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. அழகாக நல்லா இனிப்பு டேஸ்ட்டாகவும் நல்லா அழகாகவும் இருந்தது. ஆனந்தகுமார் மாப்பிள்ளை செட்டு அமைச்சு விட்டீங்க. ஊரெல்லாம் எங்கள் ஊரெலாம் கேட்டுச்சு உங்கள் ரேடியோ மைக் செட்டு. செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நம்ம அண்ணன் பத்திரிக்கைக்காரனே பாருங்கள் நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க. இந்த வருஷம் வந்து சந்தன கருப்பசாமி சிலை வந்து புதுசாக இந்த வருஷம் வச்சுருக்காங்க. இந்த சிலை தாங்க இந்த வருஷம் வச்சது. இந்த மயான கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க இந்த வருஷம். பேர் வந்து சந்தன கருப்பசாமி சிலை. பூக்குழி இறங்குறதுக்கு முன்னாடி இந்த சிலை இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக சிலை வந்து பாருங்கள் எவ்வளோ சிலைன்னு. சைட்லாம் பாருங்கள் எத்தேண்டி அருவான்னு பார்க்கவே சூப்பராக கருப்பசாமி சிலை அமைச்சிருக்காங்க. நல்லா இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. பாருங்கள் கருப்பசாமி சிலை அருவாளோட செம்மையாக இருந்துச்சு. அந்த சிலையை பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள் இது ஊரம் பூக்குழி இறங்கு நிகழ்ச்சியை பார்க்க வந்தவங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் வணக்கமாம் யூடியூப் சேனல் மூலமாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் மனமாற நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. பூக்குழி இறங்கி முடித்த உடனே அன்னதானம் போட்டாங்க. அன்னதானத்துக்கு வந்து
அழகாக சூப்பராக பாருங்கள். ஒரு இதை சைடில் ஒரு கம்பு கட்டி தட்டு நிறையா எப்பயுமே மாசாணியம்மன் கோயில் வந்து தட்டு இருக்கும். நமக்கு தட்டு குறை வராது. நம்ம தட்டை கழுவி வச்சுருப்பாங்க. நம்ம தட்டை எடுத்து வந்து நமக்கு தேவையான சாப்பாடை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் தட்டை கழுவி ஒரு இடத்த வச்சுட்டோம்னா மறுபடியும் வேறு ஆள் வந்து வாங்கிக்குவாங்க. பாருங்கள் எவ்வளோ மக்கள் சாப்பிட்றாங்க பாருங்கள். அந்த ஏரியாவே பெரிய பெரிய ஒரு ராஜ அலங்காரத்தில் சொலிச்சது மாதிரி அம்புட்டு அழகாக இருந்தது. இந்த இதுக்கு வந்து இந்த திருவிழா வந்து மொத்தம் 5 நாள். தை 16 வந்து அன்றைக்கி வந்து காப்பு கட்டினாங்க. 28, 29, 30 நிகழ்ச்சி நடத்தினாங்க. சூப்பராக இருந்துச்சு. 2025 வருஷம் இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது பார்க்கும்போது நமக்கு அற்புதமாச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு அன்னதானம் நன்கொடை அழைத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் கிராமத்தின் மூலமாகவும் வணக்கமாம் யூடியூப் சேனல் மூலமாகவும் கோயில் நிர்வாகத்தின் மூலமாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. ஆதிசக்தி மாசாணி அம்மன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை நானும் சேர்ந்து உங்களோட சேர்ந்து அந்த ஆத்தாளை கும்பிட்றேன். ஏன்னா அம்மனுக்கு பூஜை பொருள் முதற்கொண்டு எல்லாமே மயான கொள்ளை நடத்துறதுக்கு, பூஜை பொருள் நடத்துறதுக்கு, பூக்குழி இறங்குறதுக்கு இப்படி இது பண்ணால் இப்போ சாமிகளுக்கு பூரா நன்கொடை அழைச்சதுக்கு அரிசி முதற்கொண்டு எல்லா நன்கொடை அழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் இன்னதுன்னு குறித்து சொல்ல அனைவருக்கும் கிராம கமிட்டியின் சார்பாகவும் வணக்கமாம யூடியூப் சார்பாகவும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கோடான கோடி நன்றி. கோயில் நிர்வாகத்தின் ஆதி மகாசக்தி மாசாணி அம்மன் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. சூப்பர் 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 சூப்பர். அதாவது கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நல்ல குணம் இருக்குது. அதை வாங்கி செலுத்துறதுக்கு அதுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கும். அதை வந்து நல்ல வகையில் பயன்படுத்துகிறாங்க. நல்லா இருக்குது. இன்னும் மீண்டும் நீங்கள் நல்ல சிறப்பான இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை நானும் உங்களோட சேர்ந்து வேண்டிக்கிறேன். உண்மையிலேங்க சூப்பர். யாரும் எல்லாராலும் இது அந்த நன்கொடை அளிக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு வராது. உண்மையிலே நீங்கள் நன்கொடை அரிசியாவோ தானியமாவோ எல்லா வகையிலும் பூவாவோ மாலையாவோ வேட்டாவோ என்ன இதுக்கும் கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லா இருந்துச்சுங்க. அதே மாதிரி கோவில் அறக்காவலர்கள், ஆலோசகர்கள், நோட்டீஸ் பதிவு பண்ணவங்க, அடுத்து வந்து விழா கமிட்டியர்கள் எல்லாமே எல்லா மக்களுக்கும் நமக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு நல்ல மனசு வேணும். ஏன்னா எல்லாரையும் கொடுத்துட முடியாது. அப்படி ஒரு அழகான வாய்ப்பை பயன்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வணக்கமாம் யூடியூப் சேனலில் வந்து வாப்பா வீடியோ இருக்க வாப்பான்னு கூப்பிட்ட ஆதி மகாசக்தி மாசாணி அம்மன் கோவில் நிர்வாகத்துக்கு வந்து வணக்கமாம் யூடியூப் சேனல் மூலிமா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா தேனி மாவட்டத்தில் ஆண்டிவட்டி வட்டத்தில் கடமலக்கண்டு மேடம்பாறை ஊராட்சி ஒன்றியத்தில் தங்கம்மாள்புரத்துக்கு உட்பட்ட சதுரகிரி மேற்கு புற பஞ்சதாங்கி மலை அடிவாரத்தில் உள்ள கோவில்பாறைன்ற கிராமத்தில் ஓம் சக்தி ஆதி மகாசக்தி மாசாணி அம்மன் கோவில் திருவிழாவுக்கு வருடாந்திர மயான கொள்ளை பூஜை திருவிழாவுக்கு வந்து வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. அவ்வளவு அழகாக அவ்வளவு இதாக பண்ணுறீங்க. இந்த மாசாணி அம்மன் கோவிலுக்கு வந்து நீங்கள் வெள்ளி செவ்வாய் 2 தினங்களுக்கு நீங்கள் வாரம் அழகாக வந்துக்கலாம். செவ்வாய்க்கிழமை எப்பயும் கோயில் திறந்தே இருக்கும். நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமையும் அதே மாதிரி கோயில் திறந்தே இருக்கும். நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். யாருக்கும் எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை. தெரிஞ்சும் தெரியாமல் யாருக்கும் பணம் கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கும் அந்த ஆதி மகாசக்தி மாசாணி அம்மன் சாமிக்கு இருந்தே டீல். அதாவது நீங்கள் நேர்த்திக்கடை வைக்கிறீங்க, அந்த ஆத்தா நேர்த்திக்கடை செலுத்தி விடுது. அதனால் வந்து அழகாக சூப்பராக வந்து ஆத்தாளை கும்பிடுங்க. நேராக நேர்த்திக்கடனை வைங்க. ஆத்தா நேர்த்திக்கடனை உங்களுக்கு செலுத்தி உங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றும். அப்படியே நீங்கள் செலுத்த வேண்டியது ஆத்தாளுக்கு நேரம் செலுத்துருங்க. யாருக்கும் எந்த கட்டணம் தேவையில்லை, செலுத்துக்க தேவையில்லை. அழகாக நீங்கள் சொன்னதை கோயிலில் அழகாக உங்கள் சொல்ல கேட்டு அழகாக வந்து இப்போ திருப்தி எடுத்துவாங்க. பூஜை முதற்கொண்டு எல்லாமே இது பண்ணுவாங்க. யாருக்கும் எதற்காகவும் பணம் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து ஆத்தாளை பார்த்து உங்கள் அன்பு கோரிக்கையை ஆத்தாட்ட வைங்க. ஆத்தா உங்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரும். அதுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் நினச்சது நடந்துச்சுன்னா ஆத்தாளுக்கு வந்து நீங்கள் நினச்ச காரியத்தை வந்து செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்து போடுற வீடியோவில் வந்து உங்கள் நல்லபடியாக பார்க்குறேன். இப்போ வீடியோ போட்டு வரேன்.
வணக்கம் மாமு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் மாமு. மாசாணியம்மன் கோயில் பாறையிலிருந்து வணக்கம். நாங்கள் தும்மக்கொண்டு ஊராட்சியிலேருந்து வந்திருக்கோம். இந்த கோயில் ரொம்ப பிரசித்த கோயிலேருந்து கேள்விப்பட்டு வருஷம் வந்துக்கிருக்கோம். இங்கே தீ மிதிக்கிறது, இந்த அம்மா வேல் குத்தி ஆடுறதுலாம் ரொம்ப இதாக இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலாக இருக்குது. இங்கே எல்லோரும் வருஷம் வந்து போனால் அவங்க கஷ்ட நஷ்டம்லாம் தீர்ந்து எல்லாம் நல்லது நடக்குதுன்னு சொல்லி மக்கள் நிறையா வந்து போய்க்கிருக்காங்க.